guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. ஓகே, ரெண்டு பைல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஓகேங்களா, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, ரெண்டு பைல் செலெக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு பைல்லையும் இன்னைக்கு உண்டான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் ரெக்வெஸ்ட் பண்ணது, மேம் வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு என்ன பண்ணணும், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கீங்க, படிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரிசல்ட் வருமா, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு, பிஸ்னஸ்லேருந்து வேலைக்கு போகலாமா, வேலையிலேருந்து பிஸ்னஸ் தொடங்கலாமா, இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லை சேல்ரி ஹைக் கிடைக்குமா, எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது, பிஸ்னஸில் லாபம் கிடைக்குமா, வீட்டில் பண வரவு இருக்குமா, பண வரவு இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், என்ன காடை கும்பிடணும், வாஸ்து பார்க்கணுமா, இல்லை வேற ஏதாவது பூஜை புனஸ்காரம் பண்ணணுமா, அந்த மாதிரி மக்களோட வாழ்க்கையில் உழைக்க தயாராக இருக்கும் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ப்ரேயர்ஸோடைய நம்பிக்கையோடையும் பைல் செலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வருடம் அல்லது 2025 எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறேன், நான் குரூப் 4 எழுதுறேன், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எழுதுறேன், நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறதுக்கு இது பண்ணுறேன், நான் என்னுடைய டாக்டரேட்டை முடிக்க முடியல, நான் என்னோட பிஹெச்டி முடிக்க முடியல, எத்தனை கிளைண்ட்ஸ். ஸோ இதில் ரீடிங் வராத, பர்சனல் ரீடிங் வராத உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 கிளியர் ஸ்குவாட்ஸ். ஓகேங்களா, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 நல்ல நிதானமாக பதட்டம் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த மூச்சோட பைல் செலெக்ஷனை தொடங்குங்க. ஓகேங்களா, பதட்டமாக எதுவுமே வேண்டாம், ஒரு நிதானமாக ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஏன்னா அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டா கூட நுழையாது, அதனால் ரொம்ப சாந்தமாக இருங்க. நடக்கிறது நடக்க தான் போகுது, டெய்லி ஏந்து வேலைக்கு ஓட தான் போகிறோம் இல்லைங்களா. வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கோ டு ஜாப் அண்ட் கம் பேக் அண்ட் ஸ்லீப் இல்லையா. அன்லெஸ் அன்டில் கடவுள் சொல்கிற வரையும் இந்த ரொட்டீன் ஆரம்பிக்க தான் போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நோ ஹரி பரி வரி. ஓகேங்களா, இதுதான் ஒரு தாற்பரிக மந்திரமாக நான் வச்சிருக்கேன். ஹரிபரி வேண்டாம், ஒரீஸும் வேண்டாம், இது ஒரு ரைமிங்காக அப்படியே எதுவுமே ஹரிபரியும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, ஒரீஸும் பண்ண போகிறது. நிதானம் தான் நிலை நிற்கும். அதனால் நிதானமாக பைல் சூஸிங் தான் உங்களுக்கு மெயின், பைல் சூஸிங் தான் உங்களை ரெசனேட் கொண்டு போக போகுது இல்லைங்களா. ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே பைல் நம்பர் 1ஓட ரீடிங் போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 2 ரெஸ்ட் எடுக்கட்டும். பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ண உங்களுக்கான ரீடிங். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே விழுறாங்க. சரி பார்ப்போம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான கெரியர் மணி கைடன்ஸ். Oh my God. Guys, file number 1 choose பண்ணவங்க நீங்களும் நேர்மையாக இருக்கணும், பிறரும் உங்களிடம் நேர்மையாக இல்லை. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கீங்க. வரேன். கைடன்ஸ் ப்ளீஸ், மணி ரிலேஷன். நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் பாசிட்டிவ் கார்டு வராங்க. நம்ம அடிக்கிடலாம் முதல்ல, ஏன்னா அப்புறம் எது வந்தாங்கன்னு தெரியாது. உங்களோட ஃபர்ஸ்ட் கார்டு 7 ஆஃப் ஸ்வாட்ஸ்.
Second card is star card. Third card is இந்த 3 sets of cards அப்படியே தனியா வந்தாங்க. 5 இது வந்து நல்ல ரிசல்ட். ஓகே, as far as உங்க pile number 1 green color crystal choose பண்ண pile number 1, as far as உங்களுக்கு உண்டான லாஸ், உங்களுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களால தான். ஓகேங்களா? அந்த கூட இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னும் பொழுது கூட இருந்தே குழியை பறிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அஜினமோட்டோ போட்டு தான் ஆகணும். அந்த கலர்ஸ், அந்த டார்க் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ் குடல்லேருந்து கழுவுனா கூட போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸை போட்டு தான் ஆகணும், அஜினமோட்டோ போட்டு தான் ஆகணும், சில ஃப்ராசன் மீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ பூ முழம் கட்டுறாங்க அப்படின்னும் பொழுது இறுக்கமாக கட்டுறவங்க ஒன்று இருக்கும், கொஞ்சம் தூரமாக கட்டலாம், ரொம்ப ரொம்ப தூரமாக கட்டி அதில் முழம் போடும் போது அடிக்கிறவங்களும். இப்போது இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து நல்ல காசை கொடுக்கும். பட் போக போக என்ன ஆக மாட்டாங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் won't கம். அவங்க ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஏமாற்றி வியாபாரம் போயிடும். பட் நெக்ஸ்ட் டைம் த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், த பிலீவ்டு கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது யூ கேன் கான்சென்ட்ரேட் அட் அ டைம் அண்ட் டூ இட் ப்ராப்பர்லி. அட் அ டைம் நீங்கள் வந்து ஒரு ஃபார் த சேக் ஆஃப் மணி யூ ஆர் கமிட்டிங் ஃபார் த செகண்ட் திங் ஆல்சோ விச் யூ கேனாட் கிவ் யுவர் ஃபுல் பொட்டன்ஷியல். உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்க முடியாது. பட் இதை நான் எடுத்தேன்னா யூ குட் கெட் ஈவன் மோர் நிறைய மணி அப்படின்னும் பொழுது யூ ஆர் கமிட்டிங் ஃபார் போத் த திங்ஸ். பட் அது வந்து பண்ணவே தேவையில்லை. just for the sake of money யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நாட் யூ புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு த பிஸ்னஸ் ஆர் கிளைமிங் த கஸ்டமர்ஸ் ஓட செக்யூரிட்டி. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சப்போஸ் முன்னாடி நீங்கள் யாரையாவது ஏமாற்றி அந்த ஏர்ன் பண்ண விஷயத்த நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாம். இப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த பைல செலெக்ஷன் பண்ணுறவங்களே 2 பேர் இருக்காங்க. ஒன்று பிறரால் ஏமாற்றப்பட்டவர்கள், இல்லைன்னா உங்கள் மனசாட்சி வெளியில் சொல்லிக்க வேண்டாம், உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது சே நம்மளும் இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்கோம், அதனால தான் நவ் யூ ஆர் ஃபேஸிங் திஸ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் வந்துட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை கம்மியாயிடும். ஏன்னா நம்ம பண்ணுறது தவறுன்னு அறிஞ்சு போய் மன்னிப்பு கேட்டாலே கடவுள் வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. வென் இந்த ஒரு விஷயம் வந்து 2 விஷயமா எக்ஸ்ட்ரீமைஸ் ஆகும்போது தான் 3 of Swords இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு ஹர்ட்ஃபுல் சுச்சுவேஷன் உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் இருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் ஜாயின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது 3வது மனுஷங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறியே அப்படின்னு உங்களை ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் உனக்கு சேலரி ஹைக் வரலையா, இந்த எக்ஸாமுக்காக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறியா, ட்ரை பண்ணியும் எழுதலையா, வேலைக்கு போலியா, எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்டு இருக்காங்களா, வீட்டில் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு 3rd பர்சன்ஸோட மைண்ட் செட்டை நீங்கள் ரொம்ப உங்கள் மனசில் ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது. அது வேண்டாம். 3வதாக பார்த்தீங்கன்னா மணி கிரைசிஸ். ஓகேங்களா? 3வதா 4வதும் 5வதும் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி கிரைசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 5 3மே இங்கே பிரச்சனை தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு பிரச்சனை தீருதுன்னும் போது 9, 10ல் தீருது. 9ல் யூ ஆர் ஸ்டில் ஃபேஸிங் த ப்ராப்ளம்ஸ். திஸ் கார்டு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்ற ஒரு கார்டு இஸ் பிரிங்கிங் யூ த சொல்யூஷன். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் மெயினாக பாருங்கள். நைட் ஆஃப் ஸ்வாடோட கார்டை எனர்ஜிஸை கிளைம் பண்ணுங்கள். என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபைண்டிங் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து உட்காந்து அலறதை விட இன்ஸ்டன்ட்லி ஃபைண்டிங் த சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம். ட்ரை டு சால்விங் தட் ப்ராப்ளம். இவங்க கிட்ட இன்னொரு மைனஸ் இருக்கு, இந்த ஹரி பரின்னு சொன்னல, வித்தவுட் செட்டிங் எனி இன்டென்ஷன், வித்தவுட் செட்டிங் எனி எய்ம். நீங்க ரொம்ப அழகா செயல்படுறீங்க, ரொம்ப ஸ்பீடா செயல்படுறீங்க, ரொம்ப வேகமாக விவேகமாக செயல்படுறீங்க.
வேகமாகவும் அட் அ டைம் விவேகமும் நான் சொல்லுவேன், வேகமும் இருக்கு விவேகமும் இருக்கு, எய்ம் இல்லை. இதுதான் உங்க இலக்கு அப்படின்னு நீங்க என்னாதான் அந்த வெற்றியை நீங்க சென்று அடைய முடியும். ஒரு சிறு வெற்றியை வந்து நீங்க உங்க மூளைக்கும் உங்க ஹார்ட்டுக்கும் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு உங்க மூளைக்கும் உங்க ஹார்ட்டுக்கும் சொல்லும் போதுதான் உங்க மூளையும் உங்க ஹார்ட்டை வந்து உங்களை வந்து நம்ப வைக்கும். எஸ், யூ ஆர் டூயிங் சம்திங், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் பொழுது தான் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்து இலக்கு பெருசாவும் வைக்கல சின்னதாகவும் வைக்கல, 3 sets ஆஃப் இலக்கு. நான் 2 பைலுக்கும் காமனா சொல்றது என்னன்னா, வாழ்க்கையில ஜெயிக்க 3 sets ஆஃப் இலக்கு வைங்க. ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அப்புறம் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ், இதுல வந்து மிட் டேர்ம் கோல் ஒன்று வைங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இஸ் லைக் டெய்லி ஒர்க் அவுட் பண்றது, இல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறது. அந்த மாதிரி உங்களால் டெய்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களோட மேம்பாட்டுக்காகவும், இல்லை டெய்லி நான் ஒரு 100 ரூபா சேவ் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது உங்களுடைய மேம்பாட்டுக்காகவும் உங்களுடைய ஃபினான்ஷியல் மேம்பாட்டுக்காகவும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இப்போ 100 ரூபாய் சேர்க்கும் போது என்ன நினைப்பீங்கன்னா, அட்லீஸ்ட் ஐ சேவ்ட் 100 rupees அப்படின்னும் போது யூ கேன் சேவ் அப் டு 1 lakh. எஸ், டெஃபினெட்லி. நான் என்னோட பிக்கி பேங்க்லேயே ஒரு 30,000 40,000 என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது உங்களால் ஏன் சேவ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ டெஃபினெட்லி எல்லாராலையும் எல்லாமே முடியும். அதுக்கு நீங்கள் செட் பண்ண வேண்டிய, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஹூஎவர் இஸ் ஃபேஸிங் அ லாங் டேர்ம் ஸ்ட்ரகிள் இன் ஃபினிஷிங் யுவர் டிகிரி ஆர் இன் என்ன சொல்கிறது, ஆர் இன் யுவர் கெரியர், ஒரு கெரியரில் பிஸ்னஸில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுல, கார்மெண்ட் ஜாப் அட்டன் பண்ணுறதுல, லாபம் ஈட்டுறதுல அப்படின்னும் பொழுது ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் கோல்ஸ். லாபம் அப்படின்னா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? இன்னைக்கு போட்ட காசு திரும்பி வந்துச்சுன்னா அது லாபமா? எஸ், அஃப்கோர்ஸ் அது லாபம். இல்லை வந்த காசுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கறது லாபமா? அதுவும் லாபம் தான். அப்போது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் you cannot appreciate it unless until you appreciate and you fix that into your mind. உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு அந்த விஷயம் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு, எலாபரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் மூளைக்கும் உங்கள் மனதுக்கும் உங்களால் முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எய்ம்ஸ் வச்சு தான் போகணும். அந்த எய்ம்ஸ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் கிங். இங்கே நான் தான் கிங், நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி உட்காந்துடலாம். லைக் மனசு நிறைவா, இங்கே கூட பார்த்தீங்களா, மன நிறைவா குழந்தைங்களோடையும் ஃபேமிலிஸோடையும் ஹஸ்பண்டோடையும் ஒய்ஃபோடையும் மன நிறைவா ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். மன நிறைவா ஒரு ப்ரைடா வந்து இத்தனை பேர்கிட்ட வந்து உட்காந்து ஷோ ஆஃப் பண்ணி ஒரு ஷோ கேஸ்ல அடுக்கி காட்டுற அளவு பெருமைகள் இருக்குமே தவிர, இப்ப கூட நான் மணி உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ இருக்கான்னு பார்த்தா இல்ல. குடும்பத்துல வந்து சந்தோஷம் வருது, நான் அது சொல்லுவேன். இதை பண்ணும்போது குடும்பத்துல சந்தோஷம் வருது. சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ், அகைன் உங்களுக்கு பாசிட்டிவ் கார்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 3 மறுபடியும் 3. அந்த 3 வந்து எப்படி ஆகுதுன்னா, நரிஷ்மெண்ட், வெல்த்தி. த லேண்ட் இஸ் வாட்? த லேண்ட் இஸ் வெரி நரிஷ்ஃபுல் லேண்ட். அப்படியே விளைச்சல் விளையுது, பொங்கி விளையுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகுது. ஈச் அதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யூனிட்டி வருது. இல்லை நீங்கள் கெரியர்ல சம்பாதிச்சுட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சோல்மேட்டையே நீங்க கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சன் கார்டு அப்படின்னும் பொழுது ஒரு குட் ஃபார்ச்சூன், உங்க லைஃப்ல வந்து குட் ஃபார்ச்சூன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மணியில வந்து அப்போ மணி கிடைக்கும் பொழுது நீங்க இதுவா அதுவா அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஸ்ட்ரகிள் வேண்டாம். யூ ஷுட் ஸ்டார்ட் டு ஃபிக்ஸ் திங்ஸ். ஸோ எது ப்ரியாரிட்டைஸ், எது முக்கியம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மணி வந்ததுக்கு அப்புறம் தையத்தக்கான திருப்ப குதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸும் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்குது. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் லேர்னிங். நான் சொன்னது இந்த கார்டெலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். பட் எனக்கு தெரியுமா இந்த மாதிரியான கார்ட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. பட் முன்னாடியே நம்மளோட இன்ட்யூஷன் ஒரு சில விஷயத்தை கைட் பண்ணுது அப்படின்ற மூலம் அது கார்டில் அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, நான் வந்து இங்கேருந்து இப்படி வந்தேன், ரொம்ப நெகட்டிவாக போகுதுன்னு உங்களோட பாசிட்டிவ் சைடுக்கு நான் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டேன். இங்கேருந்து இந்த ஃபுல் கண்டென்ட்டை நான் அப்படியே விட்டுட்டேன். பட் நான் அது ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து சேவ் பண்ணி வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி சேவ் பண்ணி வைக்காம நிறைய செலவு பண்ண வேண்டாத இடத்துல செலவும், ஃபேமிலிக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணாததும் தெரியுது. ஓகேங்களா? ஃபுல்லாகவே மணியை பற்றின எண்ணம். ஆனால்
அது தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணிட்டு அதுக்காக கஷ்டப்படுறதும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக பெருசாக செலவு பண்ணாத மாதிரியும் தெரியுது. ஒரு ஐசோலேஷன் இவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, இதை வச்சு நான் ஐசோலேட் ஆகிக்கிறேன். அங்கே போய் நான் பொது ஜனத்தோட தொடர்பு கொண்டேன்னா மணி நிறைய செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்றதும், அதுக்கப்புறம் இந்த கில்ட் சுச்சுவேஷன், த ஃபியர் ஆஃப் லாஸ் சுச்சுவேஷன், உங்களுக்கு ரொம்ப வந்து பண கஷ்டத்தில் ரொம்ப இடுக்கத்தில் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு லாஸ்ஃபுல் சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது. யூ அண்ட் யுவர் பார்ட்னர் ரெண்டு பேருமே யூஆர் ஃபேஸிங். நீங்கள் மேரிடாக இருந்தால் தனியாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஒய்ஃப்க்குமே உங்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்குமே உங்களுடைய ஸ்ட்ரகிள் வந்து தெரிஞ்சு தே ஆர் ஆல்சோ லைக் இன் கில்ட், ஒரு ஸ்லிப்பர் கூட இல்லாத ஒரு தன்மை. அதுக்கப்புறம் தெர் இஸ் அவேக்கனிங் மூமெண்ட். ஸ்டில் அந்த டைமில் கூட யூ கேன் ப்ரே டு காட். ஹூஎவர் இஸ் அண்டர் கோயிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றப்படுறது வந்து ஒரு ஹையர் கிரேட் ஆஃப் எனர்ஜிஸ்னால இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ். ஸோ ஹூஎவர் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா திஸ் த லாஸ்ட் அவேக்கனிங் மூமெண்ட், த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சம்பாதிக்கிறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், என்ன தான் பிறர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிறர் வந்து தெரியுறாங்க. 555 இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5ல் இருக்கிற எல்லாமே வந்துருச்சுங்க. 5 அப்படின்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதி கடலை தாண்டியாச்சு, மீதி இன்னும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி ஃபார்வர்ட் போகிறோமா பேக்வேர்டு வரோமான்றது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்கு. ஸோ 3 5s வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மினேஷன். உங்கள் வாழ்க்கையில் இந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் wands and 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த சுச்சுவேஷனை தாண்டி வர்றதுக்கு யூ ஷுட் ஹவ் டிட்டர்மினேஷன். 555 அப்படின்ற நம்பர் வந்து வெரி ஸ்ட்ராங் நம்பர் உங்களுக்கு. ஏன்னா இந்த 555 தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு 5க்கு அப்புறம் 6 7 8 9 8லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக யூ ஆர் கம்மிங் டு 9 பிகாஸ் இதுலேயே போதுமான அளவு ஸ்ட்ரகிள்ஸை சம்பாதிச்சிடுறீங்க. பணம் இருக்கும் போது ஒரு மாதிரி பேசின நபர்கள், பணம் இல்லாத போது ஒரு மாதிரி பேசின நபர்கள், இன்னும் வேலை கிடைக்கலையான்னு பேசின நபர்கள், இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பேசுகிற நபர்கள், வீட்டுக்குள்ளேயே ஒரு சில சண்டை சச்சரவுகள், நீங்கள் வந்து தோத்து போனோம் அப்படின்னு நினச்சி பார்க்குற நபர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து கஷ்ட நேரத்தில் யாரு கூட இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதா இல்லையானா டெஃபினட்டாக வேலை கிடைக்க போகுது. அது கவர்மெண்ட் ஜாபானா சூரியன் தான் கவர்மெண்ட்டுக்கு ஆளுமையான ஒரு நம்பர். ஸோ சூரியன் அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் வேலையே கிடைக்க போகுது. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நிறைவு பண்ணணும், உங்கள் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், செகண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களோட ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும், தேர்ட் ப்ராப்பர்ட்டி உங்களோட ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நரிஷ் பண்ணணும் அந்த ஃபேமிலியை வந்து அதை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வளர வைக்கணும். சந்தோஷத்தை வளர வைக்கும் பொழுது இந்த சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஓகே இப்போ தான் மணி கிடைக்குது, திருப்பி இந்த மணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், இவ்வளோ இருக்குது இதை என்ன செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு அடாப்டபிள் சுச்சுவேஷன், ஒரு லேர்னிங் சுச்சுவேஷன். And the sun card is coming. Sun card resembles of government job. So whoever is trying for government job, yes definitely pile number 1 நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் நீங்க வந்து ஒரு சுக சௌகரியமாக ஒரு ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கார் வாங்கணும், அடுத்த கார் வாங்கணும், கார் இஎம்ஐயை முடிக்கணும், லோன் முடிக்கணும், வீட்டோட இஎம்ஐ முடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு ஃப்ளாட் வாங்கணும், பிஸ்னஸில் வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு முருகரோ இல்லை சாந்தமான ஒரு அம்மனோ, ஓகேங்களா, சாந்தமான ஒரு அம்மனோ வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையவே வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து முருகரும் அம்மனும் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நான் வந்து இதுக்கான ஒரு விஷயத்துக்கு நான் கும்பிடுறது, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம். நீங்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, முருகருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அம்மனுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அபிஷேகங்கள் கொடுக்கறது, ஸ்பான்சர் பண்ணுறது, கோவிலில் போய் ஒரு அபிஷேகம் புக் பண்ணுறது, இல்லை கோவிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பால் வாங்கிட்டு போய் கொடுக்கறது, இது வந்து ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்குது. சுக சௌகரியம், கார் இஎம்ஐ, வீடு வாகனம், கார், இது சம்மந்தப்பட்டு முடிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 நல்லதாக இருக்குது. ஓகேங்களா, வேலைக்காக அப்படின்னு நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் விநாயகருக்கு
ஓகேங்களா. விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண அந்த திருநீரை உங்கள் நெத்தியில் வந்து இட்டுக்கிட்டு அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேடுறதுக்கு போகும்போதோ விநாயகர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப 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 பெட்டராக இருக்குது. இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும், உங்களுக்கு அதில் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், ஓகேங்களா, உங்களுக்கு அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வேலை வாய்ப்புக்கும் சுக சௌகரியங்களுக்கும் அது பெட்டராக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஹார்ட் வைஸ் திங்க் பண்ணுறீங்க, ஹார்ட் சம்மந்தப்பட்டு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது பெட்டராக இல்லை. பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இட்ஸ் வே பெட்டர். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். Spread your wings, endanger, be abundance. டெக்கு கடியில் spread your wings என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the right time to expand your business. It is your right time to expand your business. You can start a new project or try a new platform. Like you can start your online business. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலையிலேருந்து இன்னொரு இது ட்ரை பண்ணலாமா, சம்பள உயர்வுக்காக ட்ரை பண்ணலாமா, பதவி உயர்வுக்காக ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்ப்ரெட் யோர் விங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும். என்டேஞ்சர் என்னன்னா இட் இஸ் சேஃப் டு, ஆமாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் தான் இருந்த இடத்துலயே அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தெரியுது. இட் இஸ் சேஃப் டு டேக் சம் ரிஸ்க் ஃபார் நியூ வெஞ்சர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது பிஸ்னஸோ இல்லை புது வேலை வாய்ப்போ இது வந்து கிடைக்க போகுது. நான் டாரோட் பார்த்தும் சொல்லிட்டேன். அபாண்டன்ஸ் ஒராக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அதுக்கு தயக்கமாக இருக்கீங்க. நீங்களும் ஒரு காரணம், உங்களை சுற்றி உள்ளவங்க நீங்கள் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டர் மாதிரி, ஓகே நான் வந்து ஒரே இடத்துல நின்று நான் தோற்று போகிறேன், என்னை நானே சந்தேகப்பட்டு நான் வந்து தோற்று போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்ஃப் டவுட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கூட வந்து எடுத்து வைக்க விரும்பலை. சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். என்டேஞ்சர், ஸ்ப்ரெட் யோர் விங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் யுவர் நியூ பிகினிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். கெரியர் நியூ பிகினிங். பி அபாண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ அட்ராக்ட் வாட் எவர் யூ திங்க். ஸோ திங்க் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, பேசுங்க, ஸ்பீக் அண்ட் ட்ரை டு சி அபாண்டன்ஸ் ஹேஸ் சம்திங் யூ ஆல்ரெடி ஹேவ் இன் ப்ரெசன்ஸ். இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்கன்னா, இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்காக எழுதுறேன், கிடைக்குமா அப்படி வேண்டாம். அந்த வேலைக்கு கிளம்பி போகும்போது எப்படிலாம் ட்ரெஸ் போட்டு எப்படிலாம் போகணும், பேக் எப்படி வாங்கணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு பேக் எப்படி வாங்கி எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, அங்கே போய் எப்படி உட்காருவீங்க, கண்ணாடி போட்டிருப்பீங்களா, லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கும் போது அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நான் போய் எக்ஸாம் எழுதுறேன், நல்லபடியாக எழுதுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி வரும்னா, நான் நல்லா எழுதுவேன்னா கொஸ்டின் இப்படி வருமானு சந்தேகம் வந்துடும். அது வேண்டாம். பட் தி கோர் ஹாப்பினஸ் உங்களுக்கு என்ன, இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ அந்த பிரான்ச்சில் என்னென்னலாம் எங்கே வைக்கலாம், இன்டீரியர் என்ன பண்ணலாம், அந்த பிரான்ச்சுக்கு என்ன, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா பொருள் வாங்குறதுக்கு காசு இருக்குமா, அப்படி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ விச் எவர் தி திங்ஸ் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் வைல் இமேஜினிங். புரியுதுங்களா. ஸோ பி அபாண்டன்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. இங்கே உங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ அட்ராக்ட் அபாண்டன்ஸ் வித் மை மேக்னெட்டிக் ஆர்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பியூட்டிஃபுல். ஸோ பி அபாண்டன்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. மேனிஃபெஸ்டேஷனோட மேஜிக் மிராக்கிளை யூஸ் பண்ணி யூ ஆர் அட்ராக்டிங் சம்திங். ஐ ஆம் அவேர் தட் ஐ ஹாவ் மோர் மனி தேன் ஐ நீட் டு டூ எவ்ரிதிங் ஐ வாண்ட் இன் லைஃப். ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு இந்த 3 அஃபர்மேஷனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. லைக் ஐ அட்ராக்ட் அபாண்டன்ஸ் வித் மை மேக்னெட்டிக் ஆர்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஐ ஆம் அவேர் தட் ஐ ஹாவ் மோர் மனி தேன் ஐ நீட். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக மணி இருக்குது. டு டூ எவ்ரிதிங், உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு தேவைக்கு அதிகமாகவே உங்ககிட்ட மணி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும். ஐ ஹாவ் அன்லிமிட்டெட் சாய்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் எனக்கு தேவைக்கு அதிகமாக, அதாவது அன்லிமிட்டெட், லிமிட்
லிமிட்டே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சாய்ஸஸும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து குவிஞ்சு கிடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக அஃபர்மேட் பண்ணி அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹூ எவர் இஸ் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பை காட் கிரேஸ் நீங்கள் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வருவீங்க. ஸோ அன்லைக்லியாக இருக்கீங்க. ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் டெஃபினெட்லி கம்மிங். ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ், நம்ம யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். திங்க் த்ரூ இட். ஸோ உங்கள் மைண்டு தான் உங்களோட பெரிய பிளாக்கேஜ் மாதிரி தெரியுது. 3 of Swords, பிறர் உங்கள் மேலே வைக்கிற கருத்தை நீங்கள் மனசில் ஏற்றுட்டு நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே நம்பியிருக்கீங்க. அதனால தான் நான் முன்னாடியே என்னோட இன்ட்யூஷனில் சொன்னது என்னென்னா, உங்கள் மூளையை வந்து 3 sets of goals, அது 2 பைலுக்கும் செட் ஆகும். ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ். ஒரு கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணும் போதும் ஒரு விதமான அப்ரிசியேஷன். இப்போ நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் இந்த பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஷர்ட் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட் கிஃப்ட் பண்ணுற விதமாக அது ஐ டிசர்வ் தட்னு போடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிராண்ட் வந்து எட்டாக்கனியாக இருக்காது, உங்களுக்கு அது பழகிடும். அந்த பழகின விஷயத்துக்காக நீங்கள் வந்து திரும்ப சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ திஸ் ஆர் லைக் வெரி அ ஸ்மால் கீஸ் டு பிகம் abundant அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 2 கிளியர் ஸ்குவாட்ஸ் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். File number 2 choose பண்ணவங்களுக்கு உண்டான ரீடிங்ஸ். File number 2 choose பண்ணவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் ப்ளீஸ். ஓகே, யூ ஹாவ் காட் 9 ஆஃப். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம நியூமராலஜி 9ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, ஆக்ஷன்ஸ், வாண்ட்ஸ் நிறைய தெரியுது. ஸோ உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சொல்யூஷன் இதில் கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வாட் இஸ் த கார்டு? எக்ஸ்பி. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். Beautiful. File number 2 choose பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்க கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த மாதிரி எத்தனையோ பட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டங்களே நம்ம அதை ஸ்கிப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்களை சொல்லி ஃபினிஷ் பண்ணேன். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. பார்க்கலாம். Your story is entirely different. Let's see. Okay, the Hierophant. Four of Cups. Queen of Swords, Queen of Pentacles. Okay, Ace of Wands. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா இல்லாத சூழ்நிலையிலேருந்து ஜெயிச்சு மேலே வந்து they will shine இல்லைங்களா? பட் உங்களுடைய என்டையர் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னும் உங்களால் சொல்ல முடியாது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னும் உங்களால் வந்து சொல்லிக்க முடியாது. நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன் மேம், ரொம்ப அர்ஜென்ட் நீட்டில் இருக்கேன் அப்படின்னும் யூ couldn't able to claim your story. அப்படி இல்லைன்னா ஐ எம் குட், ஐ எம் வெல் இனஃப் அப்படின்னும் உங்களால் சொல்ல முடியல. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஏதோ ஒரு விதத்தில்
உங்களுக்கு காசு வந்துடுது. சரி, ஓகே, வி ஆர் கெட்டிங் இனஃப் அப்படின்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு ஒரு விஷயத்த வந்து யூ ஆர் பீயிங் ரெகனைஸ்ட், யூ ஆர் கெட்டிங் ப்ரமோஷன் அப்படின்னு கொஞ்சம் சில விஷயங்களை எலாபரேட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்னவாகிடுதுன்னா அது இன்னும் வந்து ஸ்ட்ரகிளை வந்து அதிகமாக்கிடுது. ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, சேம் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு யூ ஆர் கெட்டிங் enough amount of pentacles, page of pentacles, a very small penny of pentacles, but that pentacles உங்களுக்கு ஒரு big step-ஆ இருக்கு. you are going forward, you are being recognized, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பதவி உயர்வு, ஒரு ஹைக்கு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈவன் மோர் 10 ஆஃப் இதை விட அதிக ப்ரெஷர் ஆகுது. உங்களோட ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் போட்டு ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. பட் யுவர் மைண்ட் அதை வந்து அப்படியே விட்டுருல. பட் யுவர் மைண்ட் இஸ் கிவிங் யூ இனஃப் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன், ப்ராப்ளம் சால்விங் ஐடியாஸ், டேக் இட் அஸ் அட்வென்ச்சர், ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் வந்து ஒரு யங் பர்சனாக, ரொம்ப ஒரு வயசானவங்க, ரொம்ப ஒரு மேரீட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்க டெஃபினெட்லி மேரீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு 90-10% வாய்ப்பு இருக்குது. 90% அன்மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 10% to 20% வந்து நீங்கள் மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஜென்ரலிஸ்ட் ரீடிங். ஸோ மேன் அண்ட் உமன், மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் ரெண்டு பேருமே ரெசனேட் பண்ணிக்கலாம். மணி அபண்டன்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ உங்களோட ஏஜ் வந்து உங்களுக்கு ஒரு எப்பவுமே வந்து உங்களுடைய ஏஜோ இல்லை உங்களுடைய துடிப்பான ஒரு செயல்பாட்டு முறை, உங்களோட எனர்ஜியான ஒரு ஆக்ஷனோ எல்லாத்தையுமே ஒரு அட்வென்ச்சரஸாக எடுத்து ஒரு வாழ்க்கையின் பாடமாக எடுத்து சோர்ந்து உட்காராம முன்னேறி செல்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுடைய செயல்பாடு தான் உங்களை ஒரு விஷயத்துல இருந்தும் வெளியில கொண்டு வர வைக்குது. அது வாட் எவர் த சிச்சுவேஷன் இட் இஸ். பட் யூ ஸ்டில் ஹாவ் தட் இன்செக்யூரிட்டி, யூ ஹாவ் டூயல் பர்சனாலிட்டி. எப்படி நீங்கள் வந்து சோர்ந்து உட்கார மாட்டேன், சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்றீங்களோ அதே சமயம் சம்டைம்ஸ் வந்து சோர்ந்து உட்காரக்கூடிய பர்சனாகவும் இருப்பீங்க. பட் அது யாருக்குமே வெளியில தெரியாது. நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற பயமும், உங்களுக்கு இருக்கிற அந்த குமுறலும், உங்களுக்கு இருக்கிற அந்த வலி வேதனையும் வெளியில தெரியாத அளவு நீங்க மேல சிரிச்சு பூசி மொழிகி இருக்கிற கஷ்டத்தை வந்து தட்டி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு வேற விதமான ஒரு பகட்டுத்தன்மையை காட்டக்கூடிய ஆளாக இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருது. இந்த யூனிவர்ஸ் இஸ் ப்ரொவைடிங், ஆர் கடவுள் கொடுக்குறாரு, இல்லை கூட இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லை உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் கிடைச்சிடுறீங்க. ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு அங்கே மணி கிடைக்குது. இங்கே 9 இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது, 10 அங்கேயே முடிஞ்சிருது, இங்கேயும் மறுபடியும் 10 வருது. உங்களுக்கு எப்படின்னா 9-10 இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. வந்து இப்படி ட்விஸ்ட் ஒரு காயினை ட்விஸ்ட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கா, ட்விஸ்ட் பண்ணி, நல்லா இருக்கா, ட்விஸ்ட் பண்ணி போடு. இந்த மாதிரி இருக்கு. ஜஸ்டிஸ் இங்க 3 மேஜரா இருக்கா வராங்க. ஜஸ்டிஸ், டெத் கார்ட், தி ஹெரோபென்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் மாதிரி தெரியுது. இல்லை ஒரு பீரியடே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. என்னன்னா ஜஸ்டிஸ்னா யூ ஆர் டூயிங், உங்களுக்கு கிடைக்குது இல்லை, வேணும்னும் போது கிடைக்குது இல்லை, நீங்கள் இன்னும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் வந்து நாட் ஃபேரான ஒரு விஷயமோ இல்லை வாட் இஸ் ஃபேர்ன்ற ஒரு விஷயமோ இதெல்லாம் நியாயமாக தான் உங்களுக்கு நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையுமே வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து வரணும், பட் நீங்கள் வந்து வரலை, அதே கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு கேட்குறீங்களா? கமெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையில் வந்து இந்த சூழ்நிலையில் நான் உச்சரிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் இஸ் ஹெல்பிங் யூ, த காட் இஸ் ஹெல்பிங் யூ, யுவர் எனர்ஜி இஸ் ஹெல்பிங் யூ. பட் நீங்கள் வந்து அதோட பாசிட்டிவ்லாம் பார்த்து கிராட்டிடியூடு செலுத்தாமல் யூஆர் லைக் மோர் கோயிங் டுவோர்ட்ஸ், நீங்கள் இருக்கிறதையும் கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. பை நாட் பீயிங் கிரேட்ஃபுல், பட் நாட் பீயிங் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ கெட்.
தி ஹெரோபென்ட் அப்படின்னும் போது அட்வைசஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட்ஸ், அட்வைசஸ் ஃப்ரம் தி காட்லி பீப்புள், அட்வைசஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஆர் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் ஹையர் அஃபிஷியல்ஸ், அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ், அவங்களோட அட்வைசஸும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. எங்கே நீங்கள் வந்து இல்லை எனக்கு நடக்க வேண்டியது சரியாக நடக்கலை, இட் இஸ் அன்ஃபேர்னு எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும் போது இட் இஸ் அன்ஃபேர்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பாட்டை வந்து உடைக்கிற மாதிரி உடைக்கிறீங்க. அதே விஷயத்தில் டெத் கார்டு மாதிரி அதே விஷயத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு அட்வைசஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. யூ ஆர் லைக் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். மோர் அண்ட் மோர் உங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அதுக்கான தேங்க்ஃபுல் பர்சனாக இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் கடவுள் தேங்க்யூ கடவுளே நீங்கள் சொன்னாலே போதும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு கடவுள் செய்து கொடுக்கும் போதும் அதுக்குண்டான நன்றியை நீங்கள் செலுத்தினாலே உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ யூ ஆர் ஃபேஸிங், பாஸ்ட்ல கூட இல்லை, இப்போ யூ ஆர் ஃபேஸிங் மோர் ஹார்ட்ஃபுல் சுச்சுவேஷன். உங்கள் அம்மாக்காக பணம் தேவைப்படலாம். அந்த பணமும் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க தயாராகத்தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பைல் நம்பர் 2 சூஸ் பண்றவங்க வந்து ஆசைப்படுங்க, ஆசைப்படாதீங்க. டெஃபினட்டா வந்து மணி வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது. அந்த கிடைக்கிற மணிக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க. அபாண்டன்ஸ் ஒராக்கிள் உங்களுக்கு அபரிவிதமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். போதும் என்ற மனமே பொன்சை மருந்து. ஸோ பைல் நம்பர் 2ல இருக்கிறவங்களுக்கு அவசரத்துக்கு கிடைக்குது, லக்ஸுரிக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படியே லக்ஸுரிக்கு ஒரு விஷயம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகுது. அது கரெக்டானு சொல்லுங்கள். நான் வாங்குறேன் மேம், ஆனால் நான் யூஸே பண்ணலை அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஃபைல் நம்பர் 2ல எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, அபாண்டன்ஸ் எப்படி வரும்? தேங்க்ஃபுல்லா இருந்தா தானே வரும். உங்களுக்கு ஒரே ஒரு கார்டு ஸ்லைட் ஆகி வந்தது என்னன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்திருக்கு. அவனுக்கு ஏன் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல, அது வேண்டாம். உங்களோட ஓன் எனர்ஜி இஸ் ஸ்பாயிலிங் யுவர் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் 3வது கார்டு என்ன வருதுன்னு. ஹையர் வைப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம் இன் டாக்கிங் அபவுட் அதர் பீப்புள்ஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ். அவன் எப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ணான்னு வேண்டாம். இன்வெஸ்ட் யுவர் டைம், எனர்ஜி அண்ட் மணி இன் இம்ப்ரூவிங் யுவர் ஏர்னிங்ஸ். உங்களோட வேலைக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அதை மட்டும் பாருங்க. அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்கன்னு வேண்டாம். அவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு நடக்கல வேண்டாம். உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்குண்டான எனர்ஜியை நீங்கள் அதுக்கு செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு அவனை வந்து தாழ்த்தி பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த அவுட்டர் வேர்ல்ட் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் பாத் டு அச்சீவ் சக்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபாண்டன்ஸ். அவுட்டர் வேர்ல்ட் ரொம்ப வந்து காசிப் பேசுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறதோ அந்த மாதிரி வேண்டாம். ஸோ எல்லாரோடையும் என்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் உங்களோட டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுது, லைக் பப்ஜி விளையாடுறதா இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதா, கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தேர்டாக வந்து ஹையர் வைப்ரேஷன்ஸ். Go outside and spend some time in nature to raise your higher vibration and feel in infinite abundance of God. கடவுளோட கனெக்ட் பண்ணுங்க, பீப்புள்ஸோட கனெக்ஷன் வேண்டாம், இந்த உலகத்தோட கனெக்ஷன் வேண்டாம், இயற்கையோட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ். எஸ், உங்களோட எனர்ஜிஸ் வந்து உங்களோட சுற்றி இருக்கிறவங்க வந்து சரியில்லாதனால தான் உங்களோட எனர்ஜிஸ் வந்து இப்படி ரொம்ப வந்து பொறாமப்படுற மாதிரி, பொறாமன்னு சொல்ல முடியாது, மற்றவங்களை பற்றி நிறைய கவலைப்படுற மாதிரி. ஸோக்கா இந்த வேர்ல்டுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப மெயினான ஒரு அட்வைஸாக இருந்திருக்கும். நீங்களே வந்து எஸ் மேம், இந்த அபாண்டன்ஸ் கார்டோட இது வந்து ரொம்ப ரெசனேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்திருக்க அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா,
I always have a success story to share. This keeps my excitement level high towards my success. அதாவது எப்பவுமே எனக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து ஹையர் எனர்ஜிஸ், ஹை லெவல் டுவர்ட்ஸ் மை சக்ஸஸ், எக்ஸைட்மெண்ட்ஸ். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதே என்னோட எக்ஸைட்மெண்ட்ஸ் டு கீப் தட் எனர்ஜி டு த ஹை அப்படின்ற மாதிரி இது உங்களுடைய அஃபர்மேஷனாக இருக்கும். ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ சக்ஸஸ் ஸ்டோரி டு ஷேர். திஸ் கீப்ஸ் மை எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் ஹை டுவர்ட்ஸ் மை சக்ஸஸ். அதாவது சக்ஸஸ்க்கு அதை சொல்கிறதுக்காகவே ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்னொருத்தவங்களோட கதையை பேசி தானே நேரம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியும், அவங்களுக்கே நடக்குது எனக்கு வரல அப்படின்னு ரொம்ப டவுன் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கே மைண்ட் ஓன் பிஸ்னஸ் வந்துருக்குல்ல, உங்கள் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு நீங்கள் எக்ஸைட் தானே ஆவீங்க, உங்களை பற்றி மற்றவங்க பேசினா நீங்கள் எக்ஸைட் தானே ஆவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் கோர் சைடு போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஐ எம் கான்ஸ்டன்ட்லி அவேர் தட் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் அபண்டன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவேராக இருங்க. இது இல்லைன்னா இன்னொன்று என்ன, உலகமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட்லி யூஸிங் மை இன்னர் ஸ்ட்ரென்த் டு கிரியேட் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. எஸ், உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஹையர் வைப்ரேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை ஒரு கோராக ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை வந்து அச்சீவ் பண்ணலாம். சரி, யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் டீடாக்சிஃபை, ஃபர்கிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரியாரிட்டிஸ் எதுவோ அது பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. டீடாக்சிஃபை, உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தான் சொன்ன, வேர்ல்டுலேருந்து டிட்டாச் பண்ணிடுங்க. இதுதான் பெரிய டீடாக்சிஃபிகேஷனாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டயட்டில் இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டர் டயட்டில் இருங்க. சூப்பு, ஜூஸு, லெமன் ஜூஸ், வாட்டர், இளநீ, அந்த மாதிரி வந்து மைண்டையும் டீடாக்ஸ் பண்ணுங்கள், பாடியும் டீடாக்ஸ் பண்ணுங்கள். ஃபர்கிவ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னா நோ ப்ராப்ளம், 2025 இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபர்கிவ் யோர் செல்ஃப். தெர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ. ஸோ ஃபர்கிவ் யோர் செல்ஃப். எஸ், ஐ ஆல்வேஸ் ஹாவ் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ற கார்டுக்கு வந்து எஸ் அப்படின்ற கார்டு வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிக்கு சக்ஸஸே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சக்ஸஸே கொடுத்துருக்காங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் அபாண்டன்ஸ் ஒராக்கிளும் டாரோட்டும் எல்லாத்தோட கைடன்ஸும் பியூட்டிஃபுல்லாக எடுத்து சொல்லியாச்சு. ஸோ ஹூ எவர் இஸ் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள்ஸ் இன் யுவர் லைஃப் ரிகார்டிங் மணி ஓரியன்ட் விஷயங்கள், ஜாப்ஸ் ஓரியன்ட் விஷயங்கள், பிஸ்னஸ் எலாபரேஷன் ஓரியன்ட் விஷயங்கள், நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ மணி ஓரியன்டாக போனீங்கன்னா உங்கள் மனசுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் எதுவுமே பாதிப்பு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு மணி விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்த்துக்கோங்க. மோர் ஓவர் நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவான் சனி பயிற்சி இருக்கிறவங்க அதுக்குண்டான எந்த இடத்துல உங்களுக்கு என்ன ராசியில எந்த இடத்துல சனி பயிற்சி போயிட்டு இருக்கோ அதுக்குண்டான பரிகாரங்களை வந்து சனி பகவானுக்கு செஞ்சுடுங்க. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு போதுமான அளவு பிளெஸிங்கே கிடைக்கிறதுனால கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பரிகாரங்கள் பெருசா பண்ண தேவையில்ல. சனி பயிற்சி இருக்கிறவங்க மட்டும் அதை நீங்க பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. கிராட்டிடியூட் ஜேர்னல் வாங்கி அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. பீயிங் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஆர் ப்ரொவைடட் பை காட். ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீ கிடைக்குதுன்னா கூட அந்த டீ கொடுத்த அந்த மாடு அந்த கண்ணு அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி தண்ணிக்கு இயற்கைக்கு நன்றி செலுத்துங்க. மனசுலேருந்து நன்றி செலுத்துங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஃபார் த சேக் நீங்கள் நன்றி செலுத்தாதீங்க. அப்படி சொல்லி பாருங்கள். இந்த இயற்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இயற்கை எவ்வளோ அபரிவிதமானது. அபரிவிதம்னா அபேண்டன்ஸ். இயற்கை எவ்வளோ அபரிவிதமானதுன்னு தெரியும். அப்போ இப்பேற்பட்ட இயற்கை நிறைந்த சூழலில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். விஷயங்கள் புலப்படும் பொழுது தாராளமாக கதவுகள் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 ஹென்ஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்கள் கூட எது ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ரெசனேட் ஆகாது ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில் பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.